Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu azza wa jal fi kalamihi al-a'la. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alayhi wa sallimu taslima. Allahumma salli wa sallim ala rasulika sayyidina wa nabiyyina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa aylan qala wa rafa'na laka dhikrak. Sadaqallahul aliyyul alim. புகழும் புகழ்ச்சியும் அரசாட்சி தனதாக்கி தன் சாட்சி நபியாக்கிய அல்லாஹு தாலாவிற்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சலாமும் சாந்தியும் அன்பும் அருளும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், உலமாக்கள், அவுலியாக்கள், மேலும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய சந்ததியினர் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த அவையை அலங்கரிக்கும் அத்தாய் மாணவர்களுக்கு சலாம் உரைத்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய திருக்குரான், நாம் ஓதக்கூடிய இந்த குரான் ஷரீஃப் ஒரு 600 பக்கங்களை கொண்டது, 6000 சொச்சம் வசனங்களை கொண்டது, 30 ஜுஸுக்களை கொண்டது. இவ்வளவே நமக்கு தெரியும். நம்முடைய காலத்தில், நம்ம பிறந்ததிலிருந்து, நம்முடைய அத்தா காலத்திலிருந்து நாம் பார்த்து வளர்ந்த திருக்குரான் இது. இந்த திருக்குரானுடைய வரலாற்றை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயது தொட்டு அவர்களுக்கு நுபுவத் வழங்கிய பொழுதிலிருந்து 23 வருடங்கள் இந்த திருக்குரான் அவர்களுக்கு வஹியாக ஒரு வசனமோ அல்லது 2 வசனங்களோ அல்லது ஒரு சூறாவாகவோ இறங்கியது சொல்லில் முடித்து விடலாம். 23 வருடங்களாக இறங்கியது. நம்மளுடைய அதிகபட்ச அந்த வரலாற்று பார்வை இதுதான். ஆனால் இந்த 23 வருடங்கள், இந்த 23 வருடங்களை நாம் கணக்கில் எடுத்தோமானால் ஒரு ஆயத்து இறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருமேயானால் அந்த வஹியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மணியோசை கேட்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் கிறங்கும், அவருடைய தலை குனியும், சிறிது நேரத்துக்கு மயக்கம். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவடைந்து அந்த ஆயத்தை எங்களுக்கு அறிவித்து கொடுப்பார்கள் என்பது சஹாபாக்களுடைய அந்த அறிவிப்பு. ஒரு முறை வஹி வரும்போது, ஒவ்வொரு முறை வஹி வரும்போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலை ரொம்பவே கடினமானதாக இருந்தது. அந்த வஹியுடைய வசன இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க, இந்த திருக்குரானை, இந்த திருக்குரானுடைய வஹியை ஒரு மலையின் மீது அல்லாஹ் தஆலா இறக்கி இருந்தால், ஒரு அந்த ஜபலின் மீது அல்லாஹ் தஆலா இந்த வஹி இறங்கி இருந்தால், இதனுடைய வசன் தாங்க முடியாமல், இதனுடைய அந்த கடினத்தை தாங்க முடியாமல் அந்த மலை சுக்குநூறாக சிதறி உடைந்திருக்கும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படிப்பட்ட வசனை கண்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது வஹி வந்ததுன்னா அதனுடைய வசன் தாங்க முடியாமல் ஒட்டகம் அப்படியே மண்டிட்டுரும். ஒட்டகம் சாதாரண வஸ்து கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை பற்றி சொல்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஒட்டகம் சாதாரண ஒரு வஸ்து கிடையாது. பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, அதிக வெயிட்டுகளை சுமக்கக்கூடிய ஒரு வஸ்து அது.
ஒரு தடவை ஒட்டகம் குடித்தா 600 லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் 1 லிட்டர் தண்ணியை ஒரு மூச்சில் குடிச்சிட்டு அந்த வெயிட்டை தூக்கிட்டு நடக்க முடியாது. 600 லிட்டர்னால் கிட்டத்தட்ட 500 சொச்சம் கிலோ. அந்த கிலோ தண்ணியையும் அது சுமந்துக்கிட்டு அதன் மேல் வைக்கக்கூடிய பொதிகளை, அதன் மேல் வைக்கக்கூடிய அந்த வெயிட்டுகளையும் சுமந்து நடக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், அதனாலேயே வகையுடைய வசனம் தாங்க முடியாமல் அந்த மண்ணில் மண்டிட்டுருது. இப்படி ஒரு முறை இந்த குரான் ஒன்றும் ஒரு நாளில் இறங்கியது கிடையாது. ஒரு நாள் தானே நம்ம இதை தாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு நாள் இறங்கியது கிடையாது. 1 மணி பொழுது இறங்கியது கிடையாது. 23 வருடங்களை அல்லாஹ் தஆலா இந்த குரான் இறங்குவதற்கு என்பதாகவே ஒதுக்கி இருக்கிறாங்க. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியை தாங்கினாங்களே, அதற்கு பலன் என்ன? எண்ணற்ற பலன்களை தன்னுடைய ஹபீபு நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். சொல்லில் முடித்துவிட முடியாது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அவனே கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய பெயரை நாம் உயர்த்தி வைத்தோம், உமக்காகவே உயர்த்தி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு பதிலாக ஒரு உதாரணத்தை சொன்னால் ஈஸியாக விளங்கிடும். இங்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெயர் முகமது யாசிர், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெயர் முகமது சஃபீக், முகமது முஸ்ஸமில், முகமது ஃபாசில், முகமது இஸ்மாயில். இங்கு இருக்கக்கூடிய 190 நபர்களுடைய பெயர் முகமது. அதில் பாதி நபர்களுடைய பெயர் அகமது. இப்படி கணக்கிட்டால் எண்ணற்ற நபர்களை முகமது அகமது பெயரில் அடக்கிவிடலாம். இதற்கு மேல் ஒருவருடைய நினைவை எப்படி உயர்த்துவது? உலகத்தில் அதிகமாக வைக்கக்கூடிய பெயர் முகம்மது. பல கோடிக்கணக்கான முஸ்லிம்களுடைய பெயர் முகம்மது. ஒரு காபிராக இருக்கட்டும், ஒரு நசரானியாக இருக்கட்டும், ஒரு யஹூதாக இருக்கட்டும், எந்த பக்கம் திரும்பினாலும் முகம்மது அகமது தான். அல்லாஹ் தன்னுடைய ஹபீபு நாயகத்தினுடைய நினைவை உயர்த்தி வைத்தான். வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய நினைவை, உம்முடைய புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். இன்னொரு உதாரணம் சொல்லவா? இங்கே ஆப்போசிட்டில் மக்கா பள்ளிவாசல் இருக்குல்ல, மக்கா மஸ்ஜிது, ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பாங்க சொல்லுவாங்க? 5 வேலை. ஒரு முறையும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு வேளையும் 2 தடவை. ஆக ஒரு நாளைக்கு 10 தடவை. இந்த சூழலில் இருக்கக்கூடிய காஃபிர் அவன் விரும்பினாலும் சரி, ஒரு முஸ்லீம் அவன் ஆசைப்பட்டாலும் சரி, நாடாவிட்டாலும் சரி, நாடினாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைந்தது 10 தடவையாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற பெயர் அவன் கேட்டே தீரணும். இந்த ஒரு பள்ளியில் ஒரு நாளைக்கு 10 தடவை. இந்த ஊரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பள்ளி இருக்கும்? இந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஒட்டுமொத்த உலகத்தை நாம் கணக்கில் எடுத்தோம்னால் அல்லாஹ் அக்பர் லட்சோப முறைகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு நாளைக்கு லட்சோப முறைகளை அவனுடைய ஹபீபு நாயகனுடைய பெயர் ஒழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கினான். அவர்கள் அந்த வசனை தாங்கினார்கள். அதற்கு ஈடாக அவன் இப்படிப்பட்ட ஒரு பேற்றை அவர்கள் கொடுத்திருந்தான். ஆனால் அது யாருக்காக இறங்கியது? அந்த குர்ஆன் என்னது? ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு ஒரு நேர்வழி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காக அந்த வசனை தாங்கினார்கள்? நமக்காக. உஹது போர்க்களத்தில் அது ஒரு சங்கட்ட சூழ்நிலைக்கு உண்டான ஒரு போர்க்களம். எதிரிகளுடைய அந்த கை ஓங்கி இருந்தது. அப்போது கண்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஏகப்பட்ட கணைகள் பாய்ந்தது. அதை சஹாபா பெருமக்கள் எப்படி தடுத்தார்கள் தெரியுமா? தங்களுடைய நெஞ்சங்களை கேடயங்களாக மாற்றினார்கள். தங்களுடைய பச்சிலம் குழந்தைகளை கேடயங்களாக மாற்றினார்கள். சையதுனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி தொடுத்த கணைகளை தங்களுடைய விரல்களால் தடுத்த மாமனிதர். ஒரு முறை கணை பாயும் பொழுதும் அவருடைய விரல் வெட்டுண்டு கீழே விழுந்தது. போர் முடிந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியாக பார்த்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன ஆச்சு, என்னென்ன அடிபட்டிருக்கு. அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அவர்களை பார்வையிடும் பொழுது, ஸஅதே உங்களுடைய விரல்கள் எங்கே, அதை கொண்டு வாங்க, நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஷாஃபி ஆச்சு, ஷிஃபா அளிக்கக்கூடியவர்கள் ஆச்சு, கொண்டு வாங்க சரி செஞ்சிடலாம் அப்படின்றாங்க.
அப்பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. யா ரசூலுல்லாஹ், வேண்டாம் வேண்டாம் யா ரசூலுல்லாஹ். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள் வரும், அல்லாஹு தஆலா வாக்களித்த அந்த நாள் வரும், கியாமத் நாள் வரும். அந்த நாளில் என்னுடைய ரப்பு, என்னுடைய இரட்சகன் என்னை பார்த்து கேட்பான், உன்னுடைய ஹபீபு நாயகத்திற்காக நீ என்ன செஞ்ச? இந்த உலகத்திற்கு நான் ரஹமத்துல் ஆலமீனை அனுப்பினேன் அல்லவா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு என்னை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்டான் அப்படின்னா, என்னுடைய விரல்களே இல்லாத இந்த கையை நான் உயர்த்தி காட்டுவேன். விரல்களே இல்லாத என்னுடைய கை இருக்குதா இல்லையா, இந்த கையை நான் உயர்த்தி காட்டுவேன் என்பதாக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. நாளை நமக்கும் மௌத் ஏற்படும், நாமும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். நாளை நாமும் மஹ்ஷரில் நிற்போம். அல்லாஹ் தஆலா நம்மையும் கேள்வி கேட்பான். இதே கேள்வியை அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்டால் நாம் என்ன பதில் வச்சிருக்கோம்? உன்னுடைய ஹபீபு நாயகத்திற்காக நீ செய்தது என்ன அப்படின்னு அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்டால் நம்முடைய பதில் என்ன? இது பூஸ்ரி இமாமை பார்த்து கேட்குறான் அல்லாஹ். பூஸ்ரி இமாம் எடுத்து காட்டுவாங்க, கசீதுத்துல் புர்தாவை எடுத்து காட்டுவாங்க. இன்னும் எண்ணற்ற சான்றோர்களை அல்லாஹ் தஆலா கேட்டால் இப்படி அவர்கள் பதில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதே ஒரு நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதரிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்டால் நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம்? இதுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய குர்ஆனில் அவனே ஒரு வழி சொல்கிறான். அல்லாஹ் தஆலா பொதுவாகவே ஒரு அமலை சொல்லும்போது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம், சல்லு அப்படின்னு சொல்லுவோம், தொழுதுருங்க அப்படின்னு சொல்லுவோம், ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரே அமல் என்ன தெரியுமா? நானும் ஸலவாத்து சொல்லுகிறேன், என்னுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், ஆகையால் ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் தொழுகிறேன் நீ தொழுவன்னு சொல்லலை, நான் ஜக்காத்து கொடுக்குறேன் நீ ஜக்காத்து கொடுன்னு சொல்லலை, நான் நோன்பு வைக்கிறேன் நீ நோன்பு வைன்னு சொல்லலை. இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய தலையாய கடமைகள், இதில் அல்லாஹ் தஆலா பங்கு போட்டுக்கல. ஆனால் அவனுடைய ஹபீபு நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுவதை அல்லாஹ் தஆலா அவனுடைய அமலாக மாற்றிக் கொடுக்கிறான். ஆக இந்த அமலை பற்றி பிடித்தோமே ஆனால், இந்த ஸலவாத்து சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு அமலை பற்றி பிடித்தோமே ஆனால், நாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவை தூக்கி பிடித்தவர்களாக நிற்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த பாருலகம் போற்றும் பாமரர்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை இந்த உலகமெங்கும் உடல் மெச்சி நம்மளுடைய ஒரு பெருமை மிகுந்த சொற்களால் சொல்லி வலம் வரக்கூடிய அத்தாய்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.